தற்போதைய அண்மை செய்தி. செங்கல்பட்டு மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகள் மற்றும் சென்னை புறநகர் பகுதிகளில் அடர் பனிமூட்டம் நிலவுகிறது. பனிமூட்டத்தால் வாகன ஓட்டிகள் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளனர். செங்கல்பட்டு மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகள் மற்றும் சென்னை புறநகர் பகுதிகளில் அடர் பனி நிலவி வருகிறது. இதுகுறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் பத்மநாபன் வழங்கி கேட்கலாம். பத்மநாபன், அடர் பனிமூட்டம் நிலவி வருகிறது. இதனால் வாகன ஓட்டிகள் இந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. கூடுதல் விவரங்கள். வணக்கம் மோனிஷா. சென்னை புறநகர் பகுதியில் மற்றும் செங்கல்பட்டு மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து பார்த்தீங்கன்னா பல்வேறு இடங்களில் தொடர் பனிமூட்டமாக காணப்பட்டு வருகிறது. தொடர்ந்து இந்த காலை முதலே பார்த்தீங்கன்னா அதாவது காலை 7 மணி மேலே ஆகியும் பார்த்தீங்கன்னா பனிமூட்டம் காணப்பட்டு வருவதால் தாம்பரம், பெருங்குளத்தூர், வண்டலூர், முடிச்சூர், வரதராஜபுரம், கிருஷ்ணா நகர், வேலையூர் மாவட்ட பகுதிகளும், குளம்பேட்டை, பல்லாவரம், தேசிய சாலை ஆகிய பகுதிகளும் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இந்த பகுதியில் தொடர்ந்து பனிமூட்டம் காணப்பட்டு வருவதால் வாகன ஓட்டிகள் மிகுந்த சிரமம் அடைந்து வருகின்றனர். தங்களுடைய வாகனம் பார்த்தீங்கன்னா புகைப்பட்டு விளக்கில் எரிவிட்டு வரை செல்கின்றனர். மக்கள் வெளியே செல்லாத குளிர் அதாவது ஊட்டி போல இங்கே காட்சி அளிக்கிறது. தொடர்ந்து இந்த பகுதியில் மக்கள் ஊரப்பகம், கூடாஞ்சேரி, காட்டாங்குளத்தூர், செங்கல்பட்டு ஆகிய பகுதியில் இருக்கக்கூடிய பகுதி மக்கள் பார்த்தீங்கன்னா அந்த பகுதியில் இருக்கக்கூடியவர்கள் வெளியே வர முடியாத சூழ்நிலை ஏற்பட்டு வருகிறது. தொடர்ந்து அந்த பனிமூட்டம் காரணமாக தொடர்ந்து இந்த பகுதியில் கூடிய விவசாயிகளும் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்களும் காலையில் விவசாய செல்ல பணிகள் செல்ல முடியாமலும் தங்களுடைய பணிகள் செல்ல முடியாமல் காரணங்களால் இந்த பனிமூட்டம் மிகுந்த குளிர்காலம் காற்று வீசுவதால் அவர்கள் வெளியே செல்லாமல் பாதிக்கப்பட்டிருக்காங்க. தொடர்ந்து வாகனோட ஜிஎஸ்டி சாலையிலும் தொடர்ந்து வாகனம் அதிகமாக செல்வதால் அவர்களாலும் தொடர்ந்து அந்த பணியில் வெளியே செல்ல முடியாமல் காணப்படுகிறது. தொடர்ந்து வாகன செல்பவர்கள் அந்த விளக்கு முகப்பு விலை எரிவிட்டு வரை செல்வதால் தொடர்ந்து வாகன ஓட்டிகள் மிகுந்த சிரமம் அடைந்து வருகின்றனர். மோனிஷா. பத்மநாபன், தகவல்களுக்கு நன்றி.